Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்தியாவிற்கு 26% பரஸ்பர வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம். ஏற்கனவே தங்கம் விலை கிட்டத்தட்ட 69,000 நெருங்குகிறது. தற்போது இந்த புதிய அறிவிப்பினால் பொருட்களின் விலை எவ்வளவு உயரும்? ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு இருக்கும் பாதிப்புகள் என்ன? அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான பரஸ்பர வரி அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் பல உலக நாடுகளுடைய தலைவர்களும் அதிர்ச்சியை அடைந்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த மட்டில் பெருவாரியான ஏற்றுமதி என்பது அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய சூழலில் வர்த்தகம் என்பது கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பல பொருட்களுக்கும் கூடுதல் வரி விதிப்பின் காரணமாக இழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 26% வரி விதிப்பு என்பது டொனால்ட் ட்ரம்ப் என்பது அறிவித்திருக்கிறார். அதே சமயம் பல நாடுகளுக்கும் அந்த வரி விதிப்பு என்பது மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் வியட்நாமிற்கு 46%, சீனாவுக்கு 34%, தைவானுக்கு 32%, ஜப்பானுக்கு 24% என பரஸ்பர வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் இந்தியா அமெரிக்கா இடையே மட்டும் கடந்த 2024ஆம் ஆண்டு 11 லட்சம் கோடி என்ற அளவில் வர்த்தகம் நடந்திருக்கிறது. இதில் இந்தியாவுடைய விவசாய பொருட்களை பொறுத்த மட்டில் அரிசி, இறால், தேன், காய்கறி சாறுகள், ஆமணக்கு எண்ணெய் மற்றும் மிளகு உள்ளிட்டவை பெருவாரியாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி என்பது செய்யப்படுகிறது. மொத்தமாக 70,000 கோடி என்ற அளவில் விவசாய பொருட்கள் வர்த்தகமும் 7.5 லட்சம் கோடி என்ற அளவில் ரத்தின கற்கள், நகைகள், ஆட்டோமொபைல்கள், உணவுப் பொருட்கள் போன்றவை இந்தியாவுடைய முக்கிய ஏற்றுமதிகளாக அமெரிக்காவுக்கு இருந்து வருகிறது. இந்த பரஸ்பர வரி உயர்வு அறிவிப்பின் காரணமாக சுமார் 30,000 கோடி அளவில் இழப்பீடை சந்திக்க நேரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. இதேபோல் பாதாம், வால்நட், பிஸ்தா, ஆப்பிள் மற்றும் பருப்பு வகைகள் ஆகியவை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்திய அரசின் சார்பில் இந்த அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான வரி விதிப்பு என்பது 52% இருந்து வருகிறது. இந்த ஒரு சூழலில் தான் டொனால்ட் ட்ரம்ப் 26% என்ற அளவில் வரி உயர்வை அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் இனி வரும் நாட்களில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான வரி விதிப்பையும் குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை மறைமுகமாக டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு அறிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் பல உலக நாடுகளுக்கும் இது போன்ற ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் இந்த பரஸ்பர வரி உயர்வின் காரணமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கிற இன்று காலை இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய இந்த முடிவின் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் என்பது கடுமையாக வீழ்ச்சியடையக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கணிப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்று காலை முதல் இந்திய பங்குச்சந்தைகள் சரிவை நோக்கி செல்வதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து எந்தெந்த பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதோ அந்த ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களை சார்ந்த நிறுவனங்களுக்கு கடுமையான தாக்கம் என்பது ஏற்பட வாய்ப்பிருப்பதா தகவல்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பங்குச்சந்தைகள் அனைத்தும் வீழ்ச்சியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பொருளாதார வல்லுநர்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே டொனால்ட் ட்ரம்புடைய இந்த பரஸ்பர நிதி அறிவிப்பு என்பது பல உலக நாடுகளுடைய தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் அனைத்துக்கும் அனைத்து உலக நாடுகளுமே படிப்படியாக வரியை குறைப்பதற்கான வாய்ப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் இந்த பரஸ்பர நிதி அறிவிப்பின் காரணமாக மறைமுகமாக வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.